வணக்கம் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டியோட நாளைக்கு ப்ரெடிக்ஷன், அதாவது 14th நவம்பர் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து வீக்லியில் வந்து ஸ்லைட்லி புல்லிஷாக தான் இருக்குது. ஓவராலாக டெய்லி சார்ட்டில் புல்லிஷாக தான் இருக்குது, வீக்லிலையும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட பயஸ் வந்து புல்லிஷ் மொமெண்டமில் தான் பார்க்கணும். 4 ஹவர்ஸில் பார்த்தோன்னாக்கா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் கிளியர். ஸோ 1 hour சார்ட்டில் வந்து புல்லிஷில் மாறி இருக்காங்க. இன்றைக்கி ஸ்லைட் பேரிஷ் க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இன்றைக்கி, அதோட ரிப்பிள் எஃபெக்ட் நம்மளுக்கு நிஃப்டியில் காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேற்றுக்கு நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்னென்னா, மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு போய்க்கிறேன். ஸோ மார்க்கெட் 25,950 லெவல் இன்னையோட ஹை க்ராஸ் பண்ணாங்கன்னா 26,100 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 26,012 ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்க. நோ ப்ராப்ளம், இது நடக்கிறது தான் மார்க்கெட்டில், இது ஒன்றும் புதுசு கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து 1 hour ஏதாவது வேலிடான சப்ளைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்மால் கேப் இங்கே இருக்குது, அதை மார்க் பண்ணிடுறேன். நான் மார்க் பண்ணுறதுக்கு டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் இது தான், வெறும்னா ஒரு ரெக்டாங்கிள் டூல் தான் யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே. ஸோ 1 hour ஒரு கேப் இன்னும் ஓப்பனில் இருக்குது, ஃபில் பண்ணாத சப்ளை ஜோனு, ஸ்மால் இம்பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆமாம், இன்னும் இது இம்பேலன்ஸ் தான், இந்த கேப் இன்னும் ஃபில் பண்ணல. ஸோ திஸ் வில் பி அவர் அப்சைட் டார்கெட்டு. இப்போ மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் தாண்டிட்டு போனாங்கன்னா ஈஸியாக இதை உடச்சிட்டு கூட போயிடலாம், மொமெண்டமோடு போனாங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு சப்ளை ஒன்று விட்டுட்டு போயிருக்காங்க 1 hour டைம் ஃப்ரேமில். இது ஆக்சுவலாக நம்ம சப்ளைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு இதை டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம 30 மினிட்ஸ்க்கு போய்க்கலாம். 30 மினிட்ஸில் வந்து மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ஒரு பயங்கர வாலடைல் டேன்னு தான் சொல்லணும். இனிஷியல் டவுன் மூமெண்ட், அப் மூமெண்ட், கடைசியாக டவுன் மூமெண்ட். ஸோ ஏதாவது ஒரு மூமெண்ட் நம்ம கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தோம்னாக்கா ப்ராஃபிட்டில் இருக்கலாம். திருப்பி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் முடிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு குயிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் பெண்டிங். அதே மாதிரி டவுன்வேர்ட்லேயும் ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் ஃபில் பண்ணுறதும் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 2 கேப்பில் ஏதாவது ஒரு கேப் ஃபில் பண்ணி ஆகணும் நாளைக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ட்ரேட் செட்டப்பும் அமைய போகுது. எந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் மொமெண்டம். இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலுமே, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்ல வால்யூம் கேண்டில்ஸ், நல்ல பையிங் மொமெண்டமோட மேலே போன கேண்டில்ஸை செல்லிங் மொமெண்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய கேண்டில் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பையிங்கில் இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் சார்ட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 90 மினிட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனை 30 மினிட்ஸில் முடிச்சிட்டானுங்க. அதே மாதிரி இங்கே இந்த மொமெண்டம் இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம இங்கே போனதுக்கான மொமெண்டம் எடுத்திங்கனாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆல்மோஸ்ட் 200 மினிட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷனை வித்தின் 30 மினிட்ஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் 10 மினிட்ஸ் சார்ட்டில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் கொடுத்துருக்கு. அதாவது செல்லிங் சைடுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ வேலிடான சப்ளை நம்மளுக்கு இங்கே இருக்குது. நாளைக்கு பெஸ்ட்டு ட்ரேட் செட்டப் அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் கேப் அப் ஆல்மோஸ்ட் 25,960 970 இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 26,010 அப்படின்னு போட்டுட்டு இனிஷியலாக ஒரு ஷார்ட் பொசிஷன் ட்ரை பண்ணலாம். என்ட்ரி இந்த சைடில் இருக்கணும், எஸ்எல் இந்த ஹை வரைக்கும் வச்சுட்டு நம்ம இன்றைக்கான லோ வரைக்குமே டார்கெட் எடுத்தாலே அதுவே நல்ல ரெஸ்ட் ரிவார்டு நம்மளுக்கு கொடுத்துரும். 1:3 கிட்ட ரெஸ்ட் ரிவார்டு கொடுக்கும். லோ வரைக்கும் நம்ம போகணுன்னாக்கா 1:4 வரைக்குமே கொடுக்கும். அது எப்பயுமே லோ, நம்ம நியூ லோவர் லோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னியோட லோவோட நம்ம ஸ்டாப் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள். அதுக்கு மேலே நம்ம வந்து கேண்டில் டு கேண்டில் ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். ஸோ நாளைக்கு பெஸ்ட் செட்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகணும். இல்லைனா மார்க்கெட்டை வந்து எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்க, சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகலை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸ்லோ மொமெண்டம் இருக்கணும்.
ஃபாஸ்ட் மொமெண்டம் இருக்கக்கூடாது, ஸ்லோ மொமெண்டம் இருந்து மார்க்கெட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கே லேட் ஆகிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கலாம். இது அப்பயும் நான் இந்த இடத்துக்கு தான் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். அதாவது என்ட்ரி இங்கே டேரெக்டாக எடுக்க மாட்டேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்குதா 1 மினிட் இல்லை 2 மினிட் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சின்னா இமீடியட்டாக நம்ம ட்ரேட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ஒரு செட்டப். சப்போஸ் நாளைக்கு வந்து மேலே போகாமல் கீழே போகிறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவ்வளோவா ட்ரேட் செட்டப் அமைய போகிறது கிடையாது. ஏன் நான் சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிறதே இது 10 மினிட்ஸில் ஒரே ஒரு சப்ளை தான். நம்ம இந்த சப்ளையை நம்ம இங்கே வரைஞ்சோன்னா இங்கே வந்து சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட் எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் சப்ளை நோக்கி தான் போகும். ஸோ சப்போஸ் நம்ம இங்கே வந்து இங்கேயே நம்ம செல்லிங் ட்ரிகர் பண்ணுறோன்னா தேர் வில் பி 90% சான்ஸ் மார்க்கெட் இப்படி கீழே வர மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஜோன் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக கீழே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ரியாக்ட் பண்ணுற ஜோன் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ரேட் எடுக்கிறது யூஸ் கிடையாது. ஸோ மேலே வந்து இங்கே தான் என்னோடய பெஸ்ட் ட்ரேடிங் செட்டப். ஸோ இது வந்து மேலே போகிறாங்கன்னா இந்த ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். நான் இந்த ட்ரேடில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது நம்பர் 1. இதையும் உடச்சிட்டு மேலே போனாங்கன்னா ஐ வில் நாட் பி ட்ரேடிங். இந்த ஒரு செட்டப் ட்ரை பண்ணுவேன். இது ஒர்க் ஆகலைனாக்கா நாளைக்கு இதோட ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். சப்போஸ் நம்மளுக்கு கீழே போகிறாங்க மார்க்கெட்டு அப்படின்னாக்கா எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னாக்கா எனக்கு இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியல் செட்டப் இங்கே ஃபார்ம் ஆகுது. கீழே வராங்கனாக்கா நம்மளுக்கு கீழே இது வரைக்கும் வந்துட்டு இங்கே ரிவர்சல் கொடுத்துட்டதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு மேலே மொமெண்டம் கிடைக்கும். நீங்களே யோசிங்க, 25,870 இருக்க மார்க்கெட்டு 870லேருந்து 725க்கு வர்றதுக்கே வந்து நம்மளுக்கு 150 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் போயிடும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் யோசிக்கிறது வந்து இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் நம்ம கேட்குறோம். விச் இஸ் நாட் ஐடியல். தட் ஆன் அ ஃப்ரைடே அந்தளவுக்கு நடக்குமான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சினாரியோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஸ்லோவாக சாப்பியாக அப்படியே ரேஞ்ச் பவுண்டில் போயிட்டு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எந்த சைட்லேயும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுக்காம இங்கே ஃபினிஷிங் பண்ணாங்கன்னா மண்டே நம்மளுக்கு ஐடியலாக இங்கேருந்து ரிவர்சல் பற்றி யோசிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அ ரீகேப், பெஸ்ட்டு சினாரியோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து நம்ம இமீடியட்டாக புட் ட்ரை பண்ணலாம். இல்லை ஸ்லோ சாப்பி ஃபேஷனாக வந்து ஒரு 12 o'clock வரைக்கும் இந்த ரேஞ்சில் வராங்கன்னா இமீடியட்டாக புட் ட்ரை பண்ணலாம். கீழே போனால் அவாய்டு, கேப் டவுன்னா அவாய்டு, கேப் அப்னா இங்கேருந்து ட்ரை. அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.